ப்ரெஸ் அண்ட் மீடியாலேருந்து வந்திருக்கிற எல்லாருக்கும் நன்றி. அண்ட் சட்டமும் நீதியும் இவ்வளோ பெரிய ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்குனதுக்கு நீங்களும் ஒரு காரணம் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ண ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு சக்ஸஸ் மீட்டுக்கு வந்திருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஃபீலிங். அண்ட் ஆஸ் யூஷுவல் C5, கௌஷிக் சார், பிரீத்தி மேம் அண்ட் அவினாஷ் சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சூரி சார், இப்படி ஒரு கதையை எழுதி நாங்கள் எல்லாரும் உங்கள் மைண்டுக்கு வந்து இந்த கதையை ஆக்சுவலாக எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு நன்றி. எல்லோரும் சொன்ன மாதிரி இந்த கதையை இவ்வளோ ஒரு ஷார்ட் டைமில் யாராலையும் எடுத்திருக்க முடியாது. பாலாஜி சாருக்கு தான் நன்றி. அண்ட் ஆல் த ஏடிஸ் டிரெக்ஷன் டீம் அவ்வளோ உழைச்சிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டு ஆர் ப்ரொடியூசர்ஸ் பிரபா சார், சசிகலா மேம் அண்ட் திவ்யா மேம், தேங்க்யூ ஸோ மச். பிரபா சார் இன்னி வரைக்கும் சக்ஸஸ் மீட்டில் மீட் பண்ணுறோம், ஆனால் இப்போ வரைக்கும் டப்பிங்காக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் ஃபோன் பண்ணி அவ்வளோ உழைச்சிட்டு இருக்காரு டு ப்ரமோட் திஸ் மோர் அண்ட் டு மார்க்கெட் இட் மோர். தேங்க்யூ சார். நாங்கள் எல்லோரும் எல்லாருக்கும் ரீச் ஆகிறோன்னா நீங்கள் எல்லோரும் அதுக்கு பெரிய காரணம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தேங்க்யூ சரவணன் சார். அருள் சார் மென்ஷன் பண்ண மாதிரி தான் சரவணன் சார் as a human being is so அவரோட இருக்கிறதே நல்லா இருக்கும். ஸோ ஒர்க் பண்ணதை பற்றி சொல்லவே வேணாம். as an actor as well. தேங்க்யூ சார். எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களோட இதில் ஒர்க் பண்ணதில். அருள் சார், இனியா, everyone has done such a lovely job in the cast. So thank you. Thank you to our costume designer Maria ma'am, our set designer Bhavna ma'am, our editor Ram sir, our DOP Gokul sir, and all the assistant cinematographers. And it was just lovely to be a part of this. Our music director Vibin sir, and எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இன்னைக்கு வந்ததுக்காக. அண்ட் சட்டமும் நீதியும் இவ்வளோ பெரிய ஒரு ஹாப்பி எக்ஸ்பீரியன்ஸாக ஒரு நல்ல ஒகேஷனில் உங்களை மீட் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். சட்டமும் நீதியும் இவ்வளோ உயரத்துக்கு போனதுக்கு முதல் காரணமும் மூல காரணமாகவும் இருந்த அத்துணை பத்திரிகை நண்பர்களுக்கும் சகோதரர்களுக்கும் எல்லாருக்கும் என்னோட முதற்கண் நன்றி. கடைசி வரைக்கும் நன்றியோடு இருப்பேன். இதை கொண்டு போய் இப்படி சேர்த்ததுக்கு காரணம் நீங்கள் தான். நீங்கள் எழுதின எழுத்துக்கள் தான். அதில் பல ஊடகங்கள் மூலமாக இப்படிலாம் சொன்னதுனால தான் ஜனங்கிட்ட ரீச் ஆச்சு. அதனால தான் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆகிருக்கு. அதுக்கு தம்பி பிரபா சொன்ன மாதிரி வார்த்தைகளே தேடிக்கிட்டே இருக்கும். நன்றிக்கு பதிலாக வேறு ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்னு லைஃப் லாங் தேட வேண்டியது தான். எனக்கு 90 நான் ஹீரோவாக வந்தப்போ அத்தனை பத்திரிக்கையும் நிறைய பேர் சொல்லி கூப்பிட்ற மாதிரி எனக்கு எல்லாரையும் தெரியும். அவ்வளோ பேரும் எனக்கு இப்போ வரைக்கும் அதே மாதிரி 90 எப்படி எழுதுனாங்களோ, எப்படி என்னை சப்போர்ட் பண்ணி மேலே கொண்டு வந்தாங்களோ, அதே மாதிரி இப்போ சில நிகழ்வுகள் நடந்து நல்ல எனக்கு எழுதி சப்போர்ட் பண்ணீங்க. ரொம்ப நன்றி. இதை நான் மறக்கவே மாட்டேன். பிரபா ஓடிடுச்சு அப்படின்னு விட்டுறாமல் திருப்பி அதை எடுத்துக்கிட்டு மறுபடியும் அடுத்த உயரத்துக்கு கொண்டு போயிட்டே இருக்காரு. இந்த படத்தோட ப்ரொடியூசர் சசிகலாவும் அவங்க வீட்டுக்காரரும், அந்த தம்பிக்கும் அவங்க குடும்பத்துக்குமே நான் நன்றி சொல்லணும். மற்றபடி இந்த டோட்டல் டீம், நடிகர்கள், டெக்னீஷியன்ஸ், இதில் இருக்க பின்னாடி இருந்து உழைச்ச அத்தனை பேர், காஸ்டியூம், ஆர்ட் டைரக்டர், மியூசிக் டைரக்டர், எடிட்டரு, இப்படி எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லிட்டே போகலாம். ஆனால் அதுக்கு நேரமே இல்லை. அதை விட அடுத்து இப்போ தமிழில் ரிலீஸ் ஆன இந்த சட்டமும் நீதியும் இப்போ தெலுங்கில் டப் பண்ணி ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கப்புறம் ஹிந்திலையும் ஆல் ஓவர் இந்தியா Z5 வரப்போகுது. இது எல்லாத்துக்கும் காரணம் மறுபடியும் சொல்கிறேன், ஓப்பன் ஹார்ட்டடாக சொல்கிறேன், என்னுடைய பத்திரிகை நண்பர்கள் தான், சகோதரர்கள் தான். உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நான் நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன். ஆனால் நடித்த படங்கள் ரிலீஸ் ஆகாது. ரிலீஸ் ஆன படங்கள் ஓடாது. ஓடுற படத்தில் தேட்டரில் போய் பார்த்தா என் சீன் இருக்காது. இது மாதிரி தான் என் வாழ்க்கை போயிட்டு இருந்தது. என்னுடைய முதல் படம்னு சொல்லணுன்னாக்க சட்டம் என் கையில்னு ஒரு படம், சதி சார் நடித்த படம். அதுதான் தேட்டரில் போயிட்டு ஃபுல் ஆடியன்ஸோட
என்ற முதல் படமாக அதை நான் பார்த்தேன். அதை பார்க்குறதுக்கு எனக்கு நான் எடுத்துக்கிட்ட காலங்கள் வந்து 34 வருஷம். 34 வருஷம் உழைப்புக்கு அந்த படம் எனக்கு கிடைச்சிது. அதுக்கு வந்து எனக்கு தம்பி இருந்தால் இப்போ சேக் அவர் தான் நான் கூட்டு போயிட்டு அறிமுகப்படுத்தி எனக்கு அந்த வாய்ப்பு வாங்கி கொடுத்தாரு. அது என்னோட முதல் படமாக இருந்து போன வருஷம் ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்த படம். அதுக்கப்புறம் இப்போ சட்டம் என் கையில், சாரி எனக்கெல்லாம் சட்டமாக இருக்கிற ஒரு குழப்பமாக இருக்குது. சட்டமும் நீதியும் என்னை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வந்து இந்த ஸ்டேஜ் வரையும் கொண்டு வந்திருக்கு. அதுக்கு வந்து நான் எங்கள் இயக்குனர் சூரிய பிரதாப் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் ரொம்ப நன்றி கடமைப்பட்டிருக்கேன். அப்புறம் நம்ம இயக்குனர் பாலாஜி சார் வந்து இந்த கேரக்டரை வந்து இப்படி பண்ணுங்கண்ணே இன்னும் கொஞ்சம் ஏற்றுங்க, கொஞ்சம் இறங்குன்னு சொல்லி எனக்கு அழகாக வந்து அந்த கேரக்டர் ஒரு குப்பச்சாமியை உருவாக்கி விட்டது அவங்க தான். என் பக்கத்தில் இருந்துக்கிட்டு திருச்செல்வம், உதவி இயக்குனர் திருச்செல்வம், அப்புறம் விக்ரம் அவங்க, அப்புறம் சுரேஷ், ரமேஷ் ஒரு உதவி இயக்குனர்களாக இருந்துக்கிட்டு என் டயலாக் சொல்லி கொடுத்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அந்த குப்பச்சாமியை வந்து இறங்காத அளவுக்கு என்னை அப்படியே கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து என்னை வந்து இன்னைக்கு இந்த மேடையில் நிற்க வச்சுருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். முன்னாடி ரோட்டில் நான் போனால் என்னை யாருன்னே தெரியாதவங்கள வாங்க குப்புச்சாமி நீங்கள் தானே குப்புச்சாமி, இந்த வெப்சீரிஸ் நடிச்ச குப்புச்சாமி நீங்கள் தானே அப்படின்னு எல்லோரும் சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். என்ன சொல்கிறேன்னு தெரியல. நம்ம தயாரிப்பாளர் அண்ணன் பிரபாகர் அவங்க அண்ணனுக்கு, அப்புறம் நம்ம அண்ணன் பாலாஜி அண்ணன், எல்லாருக்குமே இங்கே இருக்க எல்லாத்தையுமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏதோ கொஞ்சம் பதட்டமாக பேசுனா மன்னிச்சுக்கங்க. வரேன். ஹலோ எவ்ரிவன். வந்திருக்கும் ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப பொறுமையாக இருந்து எல்லாத்தையும் கரெக்டாக கொண்டு போய் சேர்க்குறீங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்கிறது பிரபா ப்ரோக்கு தான். ப்ரொடியூசராக எனக்கு வந்து ப்ரொடியூசர் பிரபா ப்ரோ அப்படின்ற மாதிரி இருக்காது, எனக்கு ஒரு பிரதர் மாதிரி தான் இருக்கும். ப்ரோ யுவர் ஆசம் ப்ரோ. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு இருந்தது. அண்ட் இந்த ப்ராஜெக்டில் மியூசிக் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பண்ணும்போது இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அந்த மியூசிக் ட்ராக் வந்து. ஸோ இட் ஹெல்ப் மீ டு மேக் மோர் குட் சவுண்ட் எஃபெக்ட்ஸ். ஸோ இட் வாஸ் தேங்க்யூ ஃபார் யூ. தென் எல்லாருமே ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணியிருந்தாங்க இந்த படத்தில். அண்ட் இதை வந்து எல்லாத்தையும் கரெக்டாக கொண்டு போன பிரபா ப்ரோவுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் Z5 கௌசிக் சார், தேங்க்யூ ஸோ மச். யா, தேங்க்யூ. மண்ணுக்கும் மக்களுக்கும் வணக்கம். மேடையில் இருக்கும் சாதித்த கலைஞர்களுக்கும் பத்திரிகை மீடியா உறவுகளுக்கும் சிறப்பு வணக்கம். நான் இங்கே சந்தோஷமாக வாழ்த்துறதுக்கு தான் வந்தேன். பிரபாகரன், வி யூஸ் டு கால் கேப்டன் தான் நாங்கள் கூப்பிடுவோம் அவங்கள. இதில் ஒரு சின்ன ஸ்டோரி இருக்குது, சொல்லட்டுமாடா? ஓகே, சொல்கிறேன். ஜாலியாக நான் வந்து சிங்கப்பூரில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். எங்கள் அண்ணனுக்கு பொண்ணு பார்த்துட்ருக்கோம். பொண்ணு பார்த்துட்டு வந்துட்டாரு. பொண்ணு ஓகேவா சொல்லணுமானா மாப்பிள்ளையோட தம்பி சொல்லணும்னு சொல்லி அந்த வீட்டில் சொல்லியிருக்காங்க. மாப்பிள்ளை ஓகேவானா பொண்ணோட தம்பி வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ பொண்ணோட தம்பி வந்து கோயம்புத்தூரில் படிச்சுட்டு இருக்கான் 8th ஸ்டாண்டர்ட். மாப்பிள்ளையோட தம்பி வந்து சிங்கப்பூரில் வேலை பார்த்துட்டு இருக்கான். பொண்ணோட தம்பி அவன், மாப்பிள்ளையோட தம்பி நான். அப்படி தான் எங்களுக்கான அறிமுகம். என்னுடைய மாப்பிள்ளை, என்னோட மச்சினை, எனக்கு உயிரான ஒரு 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 மனுஷன். ஏன்னா ஆனால் என்னை பார்த்து தான் அவன் சினிமாவுக்கு வந்திருக்கான். நான் நிறைய வாட்டி சொல்லுவேன், வேணாம் மாப்பிள்ளை நீங்கள் வராதிங்க, சினிமாவுக்கு வராதிங்க. நான் சினிமாவுக்கு வந்து ஒரு 3-4 இயர்ஸ் இருக்கும்போது தான் அவன் சினிமாவுக்குள்ளே வர்றான். அப்போ வேணாம் மாப்பிள்ளை நீ சினிமாவுக்கு வராத, கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் ஜெயிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் வான்னு சொல்லுவேன். கேட்க மாட்டான். இதுவரை நான் சொன்ன எந்த விஷயத்தையுமே கேட்டதே கிடையாது. எனக்கும் அவனுக்கும் சண்டை பயங்கரமாக வரும். என் கூட தங்கியிருந்தான். ஒரு டைம் சண்டை போட்டு போயிட்டான். இன்ன வரைக்கும் அவனாக தான் இருக்கான். அவன் ஒரு விஜய் நான் சொல்கிறோம் இல்லையா, ஒரு வாட்டி என் முடிவு பண்ணிட்டேன், என் பேச்சு நானே கேட்க மாட்டேன்ற மாதிரி. அவன் கேரக்டர் எப்படி தான் எக்ஸாஸ்ட்ரா பண்ண மாட்டான். அவனுடைய சிந்தனை, அவனுடைய ஐடியா எல்லாமே ரொம்ப பெருசாக இருக்கும்.
அது நம்மக்கிட்ட கேட்டால் அது என்னடா இதெல்லாம் நடக்குமான்னு தோணும். ஆனால் எப்படியாவது முட்டி மோதி அதை நடக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவான். இன்னைக்கு சக்ஸஸ் பண்ணியிருக்கான். ஒரே ஒரு வாட்டி நீங்கள் கை தட்டினீங்கன்னா எனக்காக அவனுக்கு இனிமேல் லைஃப் நல்லா இருக்கணும்னு கடவுளை நான் வேண்டிக்கிறேன். அவுட் அண்ட் அவுட் இந்த பிரபாவனுடைய எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா, இந்த ப்ராஜெக்டில் என்ன காஸ்டிங் போடணும், என்ன இன்வெஸ்ட் பண்ணணும், இது எப்படி மார்க்கெட் பண்ணணுன்றதுல சூப்பராக பண்ணியிருக்கான். எகெயின் அண்ட் அகெயின் பிரபாவ் மட்டும்தான் எனக்கு பெருசாக தெரியுது. நான் சொந்தக்காரன்றனால சொல்ல. அடுத்த படம் இதை விட பெருசாக பண்ணுமாப்புல. வாழ்த்துக்கள். அண்டு பத்திரிகையாளர் யாரோ சொன்ன கருத்துக்கு நானும் உடன்படுறேன். கலையும் அரசியலும் இல்லாமல் வாழ்க்கை முழுமையடையாது. உங்கள் வெப் சீரிஸில் ஒரு டயலாக் போன போக்கில் சொல்லியிருப்பீங்க. சூப்பரான அரசியல் சொல்லியிருப்பாங்க. இந்த விமான நிலையெல்லாம் ஒருத்தர் அவருடைய இடத்த எழுதி கொடுக்காம யாருமே ஒன்றும் பண்ண முடியாது, அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சொல்லி ஒரு சின்ன வார்த்தையை அழகாக ஒரு டைலாகாக சூப்பராக சொல்லியிருப்பீங்க சார். அதுக்காக எங்கள் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அண்ணா வந்து பெருசாக போராடிட்டு இருக்காரு. அங்கே இருக்கவங்கள ஓட்டாக பார்க்காம 10,000 குடும்பம்னு பார்க்காம ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய போராட்டத்தை எடுத்து கையில் எடுத்து சட்டமன்றத்துக்கு கூட உள்ள போகிற அளவுக்கு கூட முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி விளக்கங்கள்லாம் வந்து எங்களுக்கு இன்னும் ஊக்கமாக இருக்குது அதெல்லாம் பார்க்கும்போது. ஸோ பரந்தூர் மக்கள் லா அண்ட் ஆர்டரில் இருக்குது. நீங்கள் கையெழுத்து போடாமல் உங்கள் இடத்த கொடுக்காம கவர்மெண்ட் கையகப்படுத்த முடியாது. சட்டத்தில் இடம் இருக்குது. அந்த செய்திக்கும் நன்றி. டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் நன்றி. அண்ட் போன வாட்டி ப்ரெஸ் மீட்டில் வந்து ஒரு பத்திரிகையாளர் என்ன அரசியல் பேசாதீங்க அப்படின்னு சொன்னார். எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரக் ஆகிட்டேன். அடுத்து பதில் சொல்ல முடியல. அதுக்கு ஒரு சின்ன விளக்கம் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த படத்தில் அரசியல் இருந்துச்சு, அது ஒரு காட்சி இருந்துச்சு, அதனால நாங்கள் அதனால தான் பேசினேன் நான். ஆனாலும் அங்கே ஒரு அடக்குமுறை இருந்தது. அதில் என்ன கேள்வி, எனக்கு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நான் என்ன தப்பாக பேசினேன், நான் என்ன தப்பாக சொல்லிட்டேன் அப்படின்னு நான் யோசிக்கும் போது எனக்கு மறுபடியும் உங்ககிட்ட இந்த கேள்வியை கேட்கணும்னு தோணுச்சு. அரசியல் இந்த ஆடியோ லான்ச்சில் வந்து நான் சொன்ன கலையும் அரசியலும் இல்லாமல் வாழ்க்கை முழுமையடையாது. எத்தனையோ நடிகர்கள் எத்தனையோ இயக்குநர்கள் அரசியல் பேசுகிறாங்க, ஆனால் யாரையுமே கேள்வி கேட்க மாட்டுறாங்க. பெரிய பெரிய நடிகர்களாக இருக்கட்டும், பெரிய பெரிய இயக்குநர்கள் எல்லாமே அரசியல் பேசியிருக்காங்க, யாருமே தடுக்கல. அப்போ நான் மட்டும் ஏன் அரசியல் பேசக்கூடாதான்னு ஒரு கேள்வி வந்தது. நன்றி. அரசியல் பேசலை, ஆனால் இதுவும் பேசலைன்னா அப்புறம் எப்படி? அந்த படத்தில் இருக்கு. பத்திரிகையாளர் உங்ககிட்ட தான் நாங்கள் பேச முடியும், வேற எங்க நான் கேட்க முடியும்? அதனால மீண்டும் நான் அந்த படத்தை அரசியல் பேசுவதற்காகவோ சுய அரசியல் விளம்பரத்துக்காகவோ பேசல. ஒரு சிட்டிசன், ஒரு பொறுப்புள்ள மனிதனா அந்த கேள்வியை நான் கேட்டேன். அந்த கேள்வி கேட்ட பத்திரிகையாளருக்கும் நான் அதை தான் விளக்கம் கொடுக்குறேன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த சட்டமும் நீதியும் வெப் சீரிஸை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். பத்திரிகையாளர்களுக்கு ஒரு தேங்க்ஸ் மீட். சூப்பர், ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல் த சட்டமும் நீதி டீம். ஒரு ரேண்டமாக ஒரு ஈவினிங்கில் வந்துட்டு ஐ காட் அ கால். என்னோட ஃப்ரெண்ட் வந்து ஏடியா ஒர்க் பண்ணியிருக்காரு விக்ரம். இந்த மாதிரி இந்த சீரீஸில் ஒரு கேரக்டர் இருக்குது பண்ணோன்னு. நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கனால சீரீஸ்லாம் வந்துட்டு ரொம்ப நாள் போகுமே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டேன். நீங்கள் வாங்க, இவ்வளோ நாள் தான் பிளான் பண்ணியிருக்கோம், அதுக்குள்ளே எடுத்து காமிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி 2 நாள் தான் ஸ்பெண்ட் பண்ணேன். அதுக்குள்ளே வேலை அப்படிங்கிற நல்ல சூறாவளி மாதிரி டப்புன்னு நான் பண்ணி முடிச்சிட்டாங்க. நான் அதையும் தாண்டி நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறது என்னென்னா, ஒரு ஆர்டிஸ்ட் பொலிட்டிக்கலாக நான் அதையும் தாண்டி கலை எப்போவுமே மக்களுக்கானது. அதில் நடித்த ஒரு பொண்ணாக வரதை விட இன்னைக்கு அந்த சீரீஸோட பயங்கரமான ஃபேனாக தான் இன்னைக்கு நான் இங்கே நின்று பேசுகிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த சீரீஸில் வந்துட்டு யதார்த்தமான மக்களோட வாழ்க்கையும் அவங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கணும்னா எவ்வளோ போராடணும், எவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்றதையும் ஒரு படமாக எல்லாருக்கும் எடுத்து காமிச்சிருக்காங்க. அண்ட் அதுக்கு நான் ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன். தேங்க்யூ. பத்திரிகை மற்றும் சினிமா ஊடகங்களுக்கு நன்றி. ஆஸ் யூஷுவல் நான் என்னோடய ஃபஸ்ட் தேங்க்ஸ் எப்பொழுதும் சூரி எனக்கு தான். ஸோ அவர் தான் இந்த கதையை எடுத்து எனக்கு இது மவுண்ட் பண்ணி கொடுத்தாரு. அண்ட் ப்ரொடியூசர் பிரபா அண்ட் அவரோட ஒய்ஃபு சசிகலா, 2 பேர்த்துக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த ப்ராஜெக்டை என்டையராக சப்போர்ட் பண்ணாங்க. இவ்வளோ தூரம் ரீச் ஆனதுக்கு ப்ரொமோஷன் பண்ணதுலேருந்து எல்லா விஷயத்துலேயும் அவருக்கு நிறைய பங்கு இருக்குது. அண்ட் ஆர்டிஸ்ட் சரவணன் சார் வந்து அவருக்கு நாங்கள் கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும்னு நினச்சி நாங்கள் டீம் ஒர்க் அவுட் பண்ணோம். லேட்டர் அவர் எங்களை கம்ஃபர்டபுளாக வச்சு கொண்டு போயிட்டார். ஸோ ரொம்ப அவசரத்தில் எடுத்த படம், ரொம்ப சப்போர்ட் பண்ணார் அவங்க சைடு. அண்ட் நம்ரிதா
நமத்தா அவங்க டிசிப்ளின் அண்ட் சின்சியாரிட்டிக்கு ரொம்ப ஹைட்ஸ் போயிடுவாங்க. அண்டு அருள் சார் அவரையும் ரொம்ப ஷார்ட் டைமில் பிடிச்சி ரொம்ப சீக்கிரம் எடுத்த இது. அண்ட் எல்லாருக்கும் நன்றி, ஆக்டர்ஸ் எல்லாருக்கும் நன்றி. என் டிஓபி கோகுல் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் மியூசிக் டைரக்டர் விபின், எடிட்டர் ராம், ஆர்ட் டைரக்டர் பாவனா, காஸ்டியூம் டிசைனர் மரியா மேம், ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருக்கும் தேங்க்ஸ். ஈச் அண்ட் எவ்ரி சிங்கிள் டெக்னீஷியன், போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ண எல்லாருக்குமே நன்றி. ஸோ என் டைரக்ஷன் டீமுக்கு நன்றி. மற்றபடி இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி. ரிசல்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்ஸ் மட்டும்தான் என் டீமுக்கு சொல்ல முடியுது இப்போதைக்கு. ஐ வில் டூ சம்திங். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். பிரபா வந்து இதை ஆரம்பிக்கும் போது ஒரு நண்பனா சொன்னதை விட நீ அதிகமாக செலவு பண்ணுறியோ, ஏன் இப்படி பண்ணுற, என்ன ஏதுன்னு ஒரு நாள் ஷூட்டெல்லாம் முடித்து போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருக்கும்போது கேட்கும்போது, இவ்வளோ வருஷம் எதுக்காக நம்ம வந்தோம், எனக்கு பிடிச்சிருக்கு, இதுலேருந்து காசு வருமானு தெரில, நான் நம்புகிறேன், முக்கியமாக இந்த படக்குழுவை முழுமையாக நம்புகிறேன், இவங்க எனக்கு ஒன்று எடுத்து தருவாங்கன்னு முழுசாக எடுத்தாப்புல. உங்களோட ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு ரிவ்யூஸும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போச்சு. Z5ல குறைந்த காலகட்டத்தில் அதிக வாட்ச் டைம் வந்த ஒரே ஒரு முதல் தமிழ் வெப் சீரிஸ் சட்டமும் நீதியும். இது வந்து ஒரு ரெக்கார்ட். இந்த ரெக்கார்டுக்கு காரணமும் நீங்கள் தான். உங்களுடைய ரிவ்யூஸும் உங்களுடைய செய்திகளும் மட்டும்தான். எங்கள் டீம் சரவணன் அண்ணன், நான் அண்ணன் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறேன். ஆனால் நான் உங்ககிட்ட கேட்டதை விட நீங்கள் எங்களுக்கு நிறையா பண்ணிட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபுல் படத்தையும் ஃபுல் இந்த வெப் சீரிஸையும் எங்கேயோ தேடி போயிட்டீங்க. தமிழில் ஆரம்பித்த இந்த வெப் சீரிஸு தெலுங்குலேயும் ஹிந்திலையும் டப்பிங் நியர்லி முடிய போகுது. அதுக்கு பெரிய இன்னொரு சப்போர்ட்டாக இருந்தது வந்து நம்ம மக்கள். அவங்க சரியாக கொண்டு போனால தான் தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சதை பேன் இண்டியாவை ஆக்கிட்டாங்க. சில விஷயங்களுக்கு நன்றி சொல்லி முடிக்க முடியாது. ரொம்ப நான் கேட்டேன்னு என்னமோ பண்ணிக்கிங்கண்ணே. ஒரு நாள் நான் எக்ஸ்ட்ரா ஷூட் போகிறப்ப கூட நான் உரிமையாக கேட்டேன், அண்ணே ஒரு 2 hours எக்ஸ்ட்ரா பண்ணலாமான்ட்டு. ஆக்சுவலாக நீங்கள் வேணாம்னு சொல்லியிருக்கலாம், அடுத்து நான் உங்களுக்கு சேலரி இருக்கும். நான் பணத்துக்காண்டி ஆள் கிடையாது, எனக்கு சினிமா பிடிக்கும்னு சொன்னீங்க, சைடில் காமிச்சிட்டீங்க. நன்றிண்ணே. எங்கள் ஹீரோயின் மேடம் செட்டில் வந்து ரொம்ப ரேராக தான் பேசுவோம். ஸோ யூ ஆர் ஸோ ஆக்டிவ். எக்ஸ்பெக்ட் பண்ணல நீங்கள் இவ்வளோ சூப்பராக பண்ணீங்கன்னு. வில்லன் சார், நான் ஆக்சுவலாக அண்ணனை வந்து சார் உங்களை ஜோக்கர் படத்தில் பார்த்த அந்த வில்லன் லுக்கில் அப்படியே இருக்கீங்க சார்னு சொல்லிட்டு இருக்கேன். ரொம்ப ரொம்ப ஓப்பன் ஹார்ட் பர்சன் நீங்கள். நன்றி சார். குப்புசாமி என்ன, நீங்கள் வந்து நேற்று ஒரு வார்த்தை என்கிட்ட பேசுனீங்க. அவ்வளோ ப்ரெஷரில் ஓடிட்டுப்போ கூட தம்பி சந்தோஷமாக இருக்கேன் நான் பண்ணீங்க. அது எனக்கு ரொம்ப காம்ப்ளமெண்ட் பண்ணிச்சுங்க. எங்கள் காசு நியூஸ் இன்றைக்கி தான் பொண்ணு மாதிரி வேஷம் போட்டு வந்திருக்காங்க. அது அவ்வளோ ஏன் இவ்வளோ பேசணும்னா ரொம்ப உரிமையாக பழகிட்டோம் ஒரு ஃபேமிலியாக. இதில் பார்த்த கோட்லாம் வந்து செட்டுன்னே சொல்ல முடியாது, அந்தளவு எங்களுக்கு ஆர்ட் டைரக்டர் பயங்கரமாக வேலை பார்த்து கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சார். மியூசிக் டேரக்டர் சார், அந்த ஒரு சாங் போதும், இவன் யாரோ வந்து நாங்களும் உங்களை பார்த்து கேட்க மாதிரி இருக்கீங்க. இயக்குனரே, நம்ம நிறையா சண்டை போட்டிருக்கோம். உண்மையிலே இதை வந்து 12 நாளில் முடிச்சிருக்கவே முடியாது இவர் இல்லைன்னா. அது ரொம்ப உண்மையான வார்த்தை. நான் அவர்கிட்ட ஒரு விஷயமே கேட்கும்போது, டார்லிங் ஓகே நல்லா இருக்குங்களா, ஓகேவா தான் கேட்பேன். செட்டில் இவர் சாப்பிட்டு நானும் பார்த்ததில்லை. டிஃபன் பாக்ஸ் கொண்டு போய் கொடுத்தாலும் அது ஓரமாக தான் இருக்கும். அதிகபட்சம் தலைவர் பண்ணுறது எல்லா ஓரமாக பே பண்ணுற வேலை பண்ணாலும் உங்கள் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் நான் பார்த்தது கிடையாது. இவருக்கு இன்னொரு பெரிய பேக்போனாக இருந்தது எங்கள் டிஓபி என்ட்ரியா. 2 பேரும் ஒரு ஒரு அவ்வளோ லைட் வச்சுட்டு அவ்வளோ விஷயம் பண்ணாலும், என்ன தான் நாங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணி இது பண்ணாலுமே உங்கள் ஹார்ட் ஒர்க்
எல்லாருமே நான் என் ஃப்ரெண்ட்ஸும் சரி எல்லாம் பார்க்குறப்போ யார் அவன் எப்படா எடுத்தாங்க இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் சினிமாவில் விடாதீங்க பணம் நாள் எடுத்து எப்படிங்க போகிறான் அவன் அப்படின்னு. ஏன்னா சுத்தமாக தூங்கணும் நான் பார்த்தது இல்லை. அதுக்கப்புறம் உங்களுக்கு நிறையா நியூஸ் வந்திருக்கும். அப்புறம் மறந்துடாதீங்க எங்களையும். அப்புறம் இதுக்கு இன்னொரு பெரிய சப்போர்ட்டாக இருந்தது என்னுடைய மனைவி. நன்றிலாம் சொல்ல மாட்டேன், அதை சொல்லி பிரிக்க விரும்பல. இவங்கிட்ட நல்ல பேர் அவங்கள்கிட்ட ஓட ஆரம்பிச்சாங்க, அதான் உண்மை. சீரியஸாக ஒரு விஷயமும் என் ஒய்ஃப் வந்து நான் ஒரு கணக்கு பார்க்குறப்பையும் செட்டில் செலவு பண்ணும்போது வந்து கேட்குற ஒரே கேள்வி தான், எதுக்கு செலவு பண்ணுற? ஒரே கேள்வி மட்டும்தான் வரும், வேறு எந்த கேள்வி வந்ததில்லை. நான் உண்மையிலே நைட்டு ஒரு 12 மணிக்கு இருக்கும் தலைவா, ஓடிடியில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்துருக்குன்னு சொல்கிறேன். ஜி ஃபேவரேட்டில் வெப் சீரிஸில் இந்தியாவில் நம்பர் 1 வந்துச்சு. நம்ப மாட்டேன்ட்டா. சும்மா பொய் சொல்லாத, நீ ஃபோட்டோஷாப் பண்ணுறேன்ட்டாங்க. பட் ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு வந்து நான் பேசிக்காக விஸ்காம் படிச்சு தான் வந்தேன். ஸோ சினிமான்னு தான் பிடிக்கும் எனக்கு, அதை பிரித்து பார்க்க விரும்பலை. நானும் சரி, பாபி, சேரன், நான் சப்போஸ் யாரையா சொல்ல விட்டாலும் மன்னிச்சிருங்க. ஜி அதுக்கப்புறம் பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருந்தாங்க. இப்போ இந்த தடவை நம்ம ப்ரொமோஷன் பண்ணுறோம், நீ என்ன வேணால் பண்ணுறா, நான் உன்னை நம்புகிறேன்னு சொன்னாங்க. வெளில ஒரு வேர்டிங்ஸ் பார்த்துருப்பேங்க, மோர் தென் மணி ட்ரஸ்ட் இஸ் பவர்ஃபுல். இதுக்கு அர்த்தம் இப்போது நம்மளுக்கு பிடிச்ச விஷயம், நம்மளுக்கு ஒரு காதலிக்கிற விஷயத்தை பற்றி சொல்லலாம் தான் 1000 சொல்லலாம். பட் நம்புகிற விஷயத்தை பற்றி ஒரே வார்த்தை சொல்ல முடியும். நான் உங்களை எவ்வளோ நம்புகிறேன்ற ஒரே வார்த்தை சொன்னால்தான். ஒரு ஊரில் வந்து ரோடு இருக்குமா இருக்காதான்னு தெரியாது, பஸ்ஸு போகுமா போகாதான்னு தெரியாது, எவ்வளோ வெள்ளம் வந்தாலும் புயல் வந்தாலும் அந்த ஊரில் மொத்தமே ஒரு 10 பேர் தான் இருக்காங்க. ரொம்ப டீப் ஃபாரஸ்ட்டில் இருந்தாலும் காலைல 6 மணிக்கு பேப்பர் இருக்கும். ஸோ இது ஒன்று போதும், நீங்கள் அவங்கள எவ்வளோ உழைச்சிட்ருக்கீங்க. அந்த 6 மணி பேப்பர் இதுவரையும் ஒரு நாள் கூட மிஸ் ஆனதில்லை. ஸோ நீங்கள் உழைக்கிறதுக்கு பணத்தை காட்டியும் நீங்கள் எதிர்பார்க்குறது ஒரு நம்பிக்கை. நீங்கள் எது போட்டாலும் நாங்கள் நம்புவோம். அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் தான் இங்கே நடந்தது. இந்த மாதிரி சின்னதாக ஆரம்பித்து இவ்வளோ பெருசாக கொண்டு போய் விட்டீங்க. அது கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. ஏன்னா அடுத்து நான் என்ன பண்ணும்போது ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக பண்ண ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஏன்னா அது மாதிரி இதே மாதிரி டேரக்டர் கிடைப்பாரான்னு தெரியாது. அப்புறம் ஜி டீமுக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். பிகாஸ் சொன்ன டயத்தில் எங்களுக்கு சில விஷயம் ரொம்ப சப்போர்ட் பண்ணி கொடுத்து, ஸ்ட்ரீமிங்லேயும் சரி, அடுத்து போகிறப்பையும் வரப்பையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எந்த ஓடிடிலையுமே வந்து பேனர் போடவே மாட்டாங்க. ஜி நாங்கள் உழைச்சதை மதித்தனால தான் எல்லாத்துலேயுமே 18 கிரியேட்டர்ஸ் நீங்கள் பேனரை போட்டாங்க. ஸோ ஜி நல்ல கண்டென்ட் கொடுக்குறாங்க காட்டியுமே நல்ல ப்ரொடியூசரை வரவேற்கிறாங்கன்றதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள். தேங்க்ஸ் டு ஆல். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடகம் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. உங்கள் சப்போர்ட் இந்த குழுக்கு இல்லைன்னா கண்டிப்பாக இவ்வளோ தூரம் நாங்கள் வந்திருக்க முடியாது. அதே மாதிரி என்னுடைய காஸ்ட் ஃபார் த சட்டமும் நீதியும் அவங்களுடைய ஒரு கோஆப்ரேஷன் எனக்கு இல்லைன்னா இந்த அளவுக்கு டெலிவரி பண்ண எடுக்க முடியாது. அண்ட் என் மேலே நம்பிக்கை வச்சு எனக்கு இந்த ப்ராஜெக்ட் கொடுத்த ப்ரொடியூசர்ஸ் மிஸ்ஸஸ் சசி அண்ட் பிரபா அண்ட் த டைரக்டர் பாலா, தேங்க்யூ. இவங்க எல்லாரோடைய சப்போர்ட் இன்னைக்கு எனக்கு இல்லைன்னா இன்றைக்கி நான் இங்கே இல்லை. அண்ட் முக்கியமாக மீடியா, நீங்கள் ஆக்சுவலி ப்ரொடியூசர் சொன்ன மாதிரி தான், நீங்கள் என்ன போட்டாலும் நாங்கள் நம்புவோம். ஸோ உங்களுடைய ஆதரவு இந்த ப்ராஜெக்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னுமே சப்போர்ட் பண்ணுங்கள், ஏன்னா நாங்கள் உங்களை நம்பி தான் இருக்கோம். தேங்க்யூ. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். Very happy to be here for the thanks meet. Thank you to our producers, Sasi ma'am and Prabha sir, Balaji for the whole direction and team ella set pannadukku. And sorry, thank you to Maria ma'am, Gokul and Vibin, and thank you to Surya Pratap, our writer, and our cast, Sarvan sir, Namrata ma'am,
Thank you for your coordination. And thanks to my team, my assistants, and I'd like to say thanks to my mentor, Sami sir, for everything that I know. So, yeah, thank you. ஹாய் எல்லாருக்கும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும். அண்ட் ஃபஸ்ட்டு பாலாஜி அவருக்கு முக்கியமான தேங்க்ஸு. ஏன்னா என்னை தேடி கண்டுபிடிச்சி விபின் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் பாலாஜி வந்து எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. ஸோ அதனால் தேங்க்யூ. அண்ட் விபின் ஆல்சோ தேங்க்யூ. அண்ட் மை டீம்ஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ. அண்ட் ப்ரொடியூசர்ஸ் தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். First and foremost, my thanks to my parents. Second, my guru, James Vasantan sir. அவங்க தேங்க்ஸ் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு தேங்க் பண்ணிட்டு தான் நான் ஸ்டார்ட் பண்ண நினச்சிட்டு இருந்தேன். அண்ட் அபவுட் த ப்ராஜெக்ட், இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணும்போது ஸ்டார்ட்லேருந்து எண்ட் வரைக்கும் இட் வாஸ் அ ஜேர்னி. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் டு அவர் ப்ரொடியூசர்ஸ். ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க எல்லா விஷயத்துலையுமே. அப்புறம் தேங்க்ஸ் டு சேனல், கௌஷிக் சார்லாம் எங்களுக்கு ஃப்ரம் த வெரி பிகினிங் டு த எண்ட் வரைக்கும் எல்லா ஸ்டேஜஸ்லையும் தேவர் இன்வால்வ் அண்ட் இட் வாஸ் வெரி சப்போர்ட்டிவ். அப்புறம் பர்ஃபார்மன்ஸ் சரவணன் சார், நமிதா மேம் எல்லாருமே பின்னிட்டாங்க. அப்புறம் எங்கள் டீம், டிஓபி, எடிட்டர் சார், காஸ்டியூம், அப்பாண்ணா, அவங்க எல்லாருமே வந்து வி ஆர் ஆல் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணால் ஒரு ப்ராஜெக்ட் எப்படி வருமோ அதான் நீங்கள் பார்த்துருக்க சட்டம் நீதி. அண்ட் ஃபைனலி த டைரக்டர் பாலாஜி, who is my very close friend from my childhood. Thank you Balajine for bringing me here. Thank you so much. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். இந்த மீட் வந்து ஒரு தேங்க்ஸ் கிவிங் மீட்டாக இருக்குது. எங்களுக்குள்ளே நாங்கள் நிறைய தேங்க்ஸ் ஏற்கனவே சொல்லிட்டோம். இந்த இடத்துல வந்து சினிமா ஊடக நண்பர்களுக்கும், கிரிட்டிசஸ் உங்கள் 2 பேருக்கும், அதுக்கப்புறம் பப்ளிக், இவங்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள் ஃபார் இந்த ப்ராஜெக்டை இவ்வளோ பெருசாக கொண்டு வந்ததுக்கு. தேங்க்யூ ஃபார் ஆல். வணக்கம். முதல்ல பாலாஜி பிரதருக்கு என்னோட நன்றி. விடியமுனில் அவர் வந்து அசிஸ்டண்ட் அசோசியேட் நினைக்கிறேன், அங்கேருந்து ஆரம்பித்தது. அவரோட ஷார்ட் ஃபிலிமில் பண்ண படத்துக்கு ரொம்ப நன்றி. ஜி ஃபேமிலிக்கும் எனக்கு ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது. யமன் வந்து ஒரு 60-70 தடவை போட்டிருக்காங்க. நான் அவங்க யாராவது பாதம் தொட்டு நான் ரொம்ப நன்றி சொல்லணும்னு நினச்சேன். அதுக்கான இன்னொரு ஸ்டேஜ் இன்னொரு ஜீலே கிடச்சிருக்கு. ஆக்சுவலாக பாலாஜி சார் ரொம்ப நன்றி. சூரி சாருக்கும் ரொம்ப நன்றி. அங்கே அந்த லிங்க் வருது. ப்ரொடியூசர்ஸை பொறுத்த மட்டும் சசி மேம் முன்னாடி நான் அவங்க டைரக்ஷன் சைடில் இருந்திருக்காங்க. அப்போ ஒரு சின்ன கான்வர்சேஷன் நடந்தது. அதுக்கப்புறம் பிரபாஸ் சார் என்னை பார்த்தேன். இவர் ப்ரொடியூசர்னாங்க. அவரை பற்றி மீதி எதுவுமே தெரில, பேர் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அவர் அண்ணாண்டார், நான் தம்பி வாடா தம்பி போடா தம்பின்னு பேச ஆரம்பிச்சிட்டேன். லேட்டர் ஐ கேம் டு நோ அவர் யாருன்னு தெரிஞ்சோன்னே அதுலேருந்து சார் ஒவ்வொரு இப்படி தான் இப்படி போட்ட இது ஐகான்லாம் இப்படியே மாறிடுச்சு எனக்கு. அப்புறம் அவர் வந்து இல்லைண்ணே அண்ணன்ற, நீ அண்ணன்னு கூப்பிடு தம்பி, நான் வந்து சார் தான் கூப்பிடுன்னு அதுலேருந்து சாராக மாறிட்டேன். அமேசிங் எனர்ஜி. அதை தாண்டி அவரோட ஒரு மூவியோட ஒரு டான்ஸ் கிளிப்பிங் பார்த்தேன். எனக்கு எல்லாத்தையும் தாண்டி ஐ வாண்ட் டு see that actor. அமேசிங் பர்ஃபார்மன்ஸ். சீரியஸ்லி சார், அது அந்த அந்த இது ஐ பிகம் அ ஃபேன் ஆஃப் யூ ஆக்சுவலி. அண்ட் நம்ரிதா வந்து எனக்கு ஹீரோயின்லாம் தெரியாது. ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்க்கும்போது அப்படி கிராஸ் பண்ணும்போது ஏதோ இது என்ன போயிட்டுருக்கு, ஏதோ ஒன்று பேசணும்னு வச்சுக்கேன், இந்த சீனில் எப்படி இருக்காங்களோ அப்படி தான் பிஹேவ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக ஒருவேளை ஹீரோயினாக இருக்கும் போல இதுன்னு அப்புறம் தான் தெரிஞ்சு. இல்லை பயங்கரம் பட்டே கிளப்பியிருப்பாங்க. மூவியே பார்த்தப்பறம் தான் எனக்கு புரிஞ்சுது. ஆக்சுவலாக என் பக்கத்தில் இருந்த அவர் வந்து எனக்கு பேர் தெரியாது, தெரிஞ்சுக்க வேண்டாம். அமேசிங் பர்ஃபார்மர், உங்களோட ஃபேன் நான். ஆக்சுவலாக நான் பேர் கேட்க மாட்டேன், பேர் தெரிஞ்சுக்க மாட்டேன். இந்த படத்தில் வந்து காஸ்டியூம் எனக்கு போட்ட ஃபிட்மெண்ட் மாதிரி எனக்கு ரொம்ப ரேராக தான் அமையும். ஆக்சுவலாக இதில் வந்து மரியா மேம், யூ டன் அ வண்டர்ஃபுல் ஜாப் ஃபார் மீ. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டு ஆல் த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அகெயின். இதை தாண்டி வேறு யாரோ சொல்லணும்னு நினச்சேன். இதில் மெயினாக பண்ண அந்த சரவணன் சார் இருக்கார்ல, அவர் எனக்கு வந்து நடிகரை தான் பிடிக்கும். அந்த செட்டில் ஒரு நாள் ஏதாச்சும் அவர்கிட்ட உட்காரும்போது பார்த்தா ஒரு 10 வருஷம் பழகின மாதிரி பேசுகிறாரு. எனக்கு ஐ லைக் ஹிம் அண்ட் லவ் ஹிம் மோர் அஸ் அ ஹியூமன் பீயிங். அமேசிங் ஹியூமன் சார். நீங்கள் நிறைய படம் பண்ணணும். இந்த இந்த தீனி எனக்கு பத்தலை. 1-to-1 உங்களோட ஃபைட் போடணும். நான் போகிற இடத்துல உங்களை ரெக்கமெண்ட் பண்ண முடியாது, நீங்கள் தான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணணும். அவர்கிட்ட நான் சொல்லிட்டேன். நான் பர்சனலாக ஃபஸ்ட் டைம் ஆன் அ ஸ்டேஜ் வெக்கம்லாம் கிடையாது, உங்களோட நான் மோதன ஒரு படத்தில். ஸோ இதில் எங்கள் ஆஃபர் வச்சிடறேன்.
தேங்க்யூ ஸோ மச் ஒண்டர்ஃபுல். இது எல்லாமே ப்ரெஸ் அண்ட் மீடியா சேர்ந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கீங்க. எனக்கு யமன் 2017க்கு அப்புறம் நிறைய படங்கள் நான் பண்ணிட்டு வந்துட்டு தான் இருக்கேன். இது எனக்கு தேவைப்பட்டது. எனக்கு இன்னொரு இந்த போஸ்டர் டிசைனிங்லேருந்து இந்த ஃபோட்டோஸ் எடுத்துலேருந்து பிரபா சார் சொன்ன மாதிரி அந்த அந்த என்ன சார் அந்த ஸ்மைல் ஒன்று சொன்னீங்களா, அந்த இது வரல ஆக்சுவலாக, மீதியெல்லாம் வந்திருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் அ லாட், அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ இன் திஸ் குரூப். தேங்க்யூ ஸோ மச்.